வணக்கம், வெல்கம் டு வீனஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அப்பள கூட்டு. வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டபிளான ஒரு சைட் டிஷ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் கடலை பருப்பு, ஒரு கைப்பிடி பாசி பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை வேக விட்டு எடுத்துருவோம். நல்லா வேகணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒரு 75% வெந்தால் போதும். முதல்ல இந்த பருப்பை ஒரு 75% வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அது விழுத அரைச்சி வச்சுப்போம். இப்போ இது ஒரு 75% வெந்திருக்கு. இந்த பருப்போடு நான் ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் இது மாதிரி கட் பண்ணால் போதும். இப்போது கட் பண்ண உருளைக்கிழங்கு இந்த பருப்போடு சேர்த்துடுவோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அந்த விழுதையும் இது கூட சேர்த்துடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இதுக்கு காரம் ரொம்ப அதிகமாகலாம் போடக்கூடாது, ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு. உப்பும் பார்த்திங்கன்னா பார்த்து போடுங்க. இப்போ ஏன்னா நம்ம அப்பளம் சேர்க்க போகிறதுனால அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதை மறுபடியும் இன்னொரு கிளாஸ் தண்ணி விட்டு இதை ஒரு 3 விசில் அது மாதிரி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து இருக்கணும். அந்தளவுக்கு குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உளுந்து அப்பளத்தை ஒரு 4 அப்பளம் மட்டும் எடுத்து எண்ணெயில் இது மாதிரி பொரித்து எடுத்துப்போம். இப்போ நம்ம போட்டு இருக்க உருளைக்கிழங்கு, பருப்பு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 அப்பளம் போட்டால் நல்லாயிருக்கும். நிறைய போட வேண்டாம், கண்டிப்பாக ஒரு 4 அப்பளம் மட்டும் போட்டால் போதும். எண்ணெயில் இது மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுப்போம். குக்கரில் அந்த பருப்பு வெந்த பிறகு இந்த பொரித்த அப்பளத்தை அது கூட சேர்த்துட போகிறோம். எப்போவுமே அப்பள கூட்டுக்கு இது மாதிரி பொரித்து சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பச்சையாக அப்படியே போட்டால் நல்லா இருக்காது. இந்த அப்பளம் பொரித்த எண்ணெயிலே கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அது மாதிரி விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த பருப்பு கூட சேர்த்துடுவோம். எப்போவுமே இது மாதிரி கடைசியாக தான் தாளித்து கொட்டணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிச்சிட்டு இந்த பருப்போடு சேர்த்துடுவோம். இது கூட நம்ம பொரித்து வச்சுருக்க அப்பளத்தையும் இப்போ சேர்த்துடுவோம். இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அந்த தண்ணியிலே நம்ம பொரிச்ச அப்பளத்தை போட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, அதுக்காக தான். போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அப்பளம் எல்லா தண்ணியும் இழுத்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே இந்த அப்பளத்தை சேர்த்துடணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது மாதிரி மூடியை திறந்தா மாதிரியே ஒரு 2 தடவை கிளறி விட்டுட்டோன்னா அப்பள கூட்டு ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியான டிஷ்ஷு, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.